இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நயன்தாராவின் திருமணம் பற்றிய ஆவணப்படத்தில் சந்திரமுகி திரைப்படத்தின் காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. நயன்தாராவுக்கு மேலும் ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. நயன்தாராவின் திருமண பற்றிய ஆவணப்படத்தில் சந்திரமுகி திரைப்படத்தின் காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதற்காக 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். சிவபிரகாஷ், நயன்தாராவுக்கு மேலும் ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு, இது குறித்தான விரிவான விவரம். வணக்கம் ஷியாம். நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்தை பொறுத்தவரையிலும் இது பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வெளியானது. கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் தயாரிப்பில் இருந்த இந்த ஒரு ஆவணப்படமானது வெளியானதற்கு சில நாட்களுக்கு முன்பு அந்த ஆவணப்படத்தில் நயன்தாரா நடித்த நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் காட்சிகளை பயன்படுத்தி இருப்பதாக கூறி அந்த படத்தின் தயாரிப்பாளரான தனுஷ் தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் அதில் பயன்படுத்தப்பட்டிருந்த அந்த 3 நொடி காட்சிகளுக்கு 10 கோடி ரூபாயா என கேட்டு நயன்தாரா ஒரு ஆவேசமான கடிதத்தையும் வெளியிட்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது இந்த ஆவணப்படத்தில் சந்திரமுகி திரைப்படத்தின் காட்சிகளை பயன்படுத்தி அதனை ஆன்லைனில் வெளியிட்டதற்காக கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்களானது வெளியாகி இருக்கின்றது. சந்திரமுகி திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் சிவாஜி புரொடக்ஷன் சார்பில் தயாரிக்கப்பட்ட அந்த திரைப்படமானது நயன்தாராவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்டாக அமைந்தது. இதன் காரணமாக அந்த திரைப்படத்தின் சில காட்சிகளையும் அதில் அவர் மிக முக்கியமாக அவர் நடித்த சில காட்சிகளை அதில் பயன்படுத்தி இருந்தார்கள். இந்த திரைப்படமானது சிவாஜி புரொடக்ஷன் சார்பில் தயாரிக்கப்பட்டிருந்தது. இந்த காட்சிகளை பயன்படுத்தியதற்காக அந்த ஆவணப்படத்தில் வெளியானதுக்கு பிறகு நயன்தாரா தெரிவித்த அந்த நன்றி அறிவிப்புக்காக அவர் எந்தெந்த திரைப்படங்களை பயன்படுத்தி இருந்தாரோ அந்த திரைப்படங்கள் தயாரிப்பாளர் பட்டியலையும் அவர் வெளியிட்டிருந்தார். அவர்களுக்கு நன்றி கூறியிருந்தார். அதிலும் சிவாஜி புரொடக்ஷன் சார்பில் ராம்குமார் கணேசனின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் தற்போது வெளியாகக்கூடிய தகவலை பொறுத்தவரையிலும் இந்த சந்திரமுகி திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் அதன் ஆன்லைன் வெளியீட்டு உரிமையானது மற்றொருவருக்கு விற்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தரப்பில் தான் தற்போது இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. எனவே விரைவில் தான் எந்த நிறுவனம் எந்த காட்சிகள் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகும். நயன்தாராவுக்கு மட்டுமல்லாமல் இந்த தற்போது நெட்ஃபிளிக்ஸ் சார்பில் இந்தியாவில் முதலீடுகளை செய்து வரக்கூடிய அந்த லாஸ் கெட்டோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்திற்கும் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. எனவே கிட்டத்தட்ட ஏற்கனவே தனுஷ் தரப்பில் ஒரு 10 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் தற்போது 5 கோடி ரூபாய் மேலும் கேட்டு இன்னொரு நிறுவனமும் வழக்கு தொடர்ந்திருப்பது நயன்தாராவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.